மோசே ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அவர் என்ன சொல்லி ஆசீர்வதித்தார் என்றார், கர்த்தர் தம்முடைய முக பிரகாசத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி என்ற வார்த்தையை சொல்லி தான் மோசே என்ன செய்கிறார்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். யோபு 30:26 யோபு குறிப்பிடும் பொழுது, நான் நன்மைக்காக காத்திருந்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் தீமையே வந்தது. நான் வெளிச்சத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் எல்லாமே இருண்டு போய்கொண்டே இருக்கிறது என்று யோபு தன்னுடைய வாழ்க்கையில் வந்த இருண்ட அனுபவங்களை நினைத்து அவர் கதறுகிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த இருளான அனுபவங்களை எல்லாம் மாற்றி இரட்டிப்பான வெளிச்சத்தை யோபுவினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டளையிட்டு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்முடைய தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இருண்ட அனுபவத்தில் இருக்கலாம், நம்பிக்கையோடு நாம் கடந்து போவோம். நிச்சயமாகவே ஒரு யோபுவின் வாழ்க்கையில் இருண்ட அனுபவத்தை மாற்றின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த எல்லா இருண்ட அனுபவத்தையும் அவர் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.